ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் எந்த வண்டியை பற்றி நம்ம ரிவ்யூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB350RS தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய வண்டி தான். அதில் என்னென்னலாம் தந்திருக்காங்க, ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வந்திருக்கா, அதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் போட்டுட்டு இருக்கிறேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்லைட் அண்டு இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஹெட்லைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெட்ரோ மாடலில் நம்மளுக்கு தந்துருக்காங்க, எல்இடி லைட்டு தந்துருக்காங்க. அதே நமக்கு இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான். அது பார்த்திங்கன்னா ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு ஆன் ஆகும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் பிளிங்க் ஆகுது. அது பார்த்திங்கன்னா இதில் ஹசார்ட் லைட்டும் இருக்குது. அது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் நான். வாங்க அப்படியே பின்னாடி இருக்கிற இதை பார்க்கலாம். நம்ம பேக்கும் சரி நம்மளுக்கு எல்லாமே எல்இடி தான் தந்திருக்காங்க. அங்கே சீட்டு டெயில் லேம்பும் பார்த்திங்கன்னா எல்இடி தான். இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் தந்திருக்காங்க. நல்ல ஒரு ஷார்ப்பு அண்டு இதாக நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த இண்டிகேட்டர்ஸு. அது பார்க்க நல்லா க்யூட்டாகவும் இருக்குது. ஆனால் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான். இந்த லைட்டில் எதுவுமே நம்மளுக்கு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் நம்மளுக்கு பண்ணல. இந்த இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் ஸ்விட்ச்க்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் தந்துருக்காங்க. நல்ல ஒரு சாலிடாக தான் தந்துருக்காங்க. நமக்கு லைட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன் நான். சென்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே டாகிள் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க. என்டரு, பேக்கு, அப் டவுன் நம்மளுக்கு ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. நமக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்னுக்கான ஸ்விட்சும் இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சும் நம்மளுக்கு கீழே தந்திருக்காங்க லெஃப்ட் சைடில். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு போல்டான ஸ்விட்சஸ் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்விட்சஸ் தான் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஸ்விட்ச் தான் தந்திருக்காங்க. ஹில் ஸ்விட்ச்சு ப்ளஸ் அதுலேயே நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டாக்கான ஸ்விட்சும் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு கீழே தந்திருக்காங்க. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்விட்சஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா மேலே அந்த ஒரே ஸ்விட்சில் நம்மளுக்கு 2ம் தந்திருக்காங்க. அது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தந்திருக்காங்க. நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டு இப்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்டிங் எதுவும் பெருசாக இல்லாமல் நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது எங்கே நம்ம லாங் போனோன்னா நல்லா யூஸ் ஆகும். டிஸ்பிளேயில் எந்த ஒரு சேஞ்சஸ் பெருசாக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனலாக் டிஸ்பிளேல தந்திருக்காங்க. மீதி ஒரு அந்த எந்த கேரில் இருக்கிறோம், எந்தெந்த இது இருக்குது, ட்ரிப் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அது ஒரு சின்னசாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி சின்னசாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ட்ராக்ஷனுக்கு அந்த இது தந்திருக்காங்க. அப்புறம் சைட் ஸ்டாண்ட் எடுத்தோமான்னு அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் நியூட்ரலில் இருக்கோன்னு பார்த்திங்கன்னா இங்கே கீழே இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் நியூட்ரலில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே க்ரீன் கலரில் நியூட்ரல்னு நம்மளுக்கு இங்கே காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அது கீழே ஏபிஎஸ்ன்னு போட்டிருக்கு. இல்லை பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் தந்திருக்காங்க. அது உங்களுக்கு அப்படியே நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் டயர்ஸ் பற்றி சொல்லும்போது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படியே நம்ம ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப் பி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, அப்புறம் ஆவரேஜ் இப்போ நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டோமோ அவ்வளோ கிலோமீட்டர் போதான்னு அந்த ரேஞ்ச் டெஸ்ட்டு பார்த்துக்கான மீட்டரு அதெல்லாம் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேயில் தந்திருக்காங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எதுவும் நம்மளுக்கு ஆட் பண்ணல. இந்த புது மாடல் இல்லை. இந்த 2025 எதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எதாவது தான் நான் இங்கே சொல்கிறேன். அப்புறம் இந்த வண்டியோட லுக் வைஸ் ப்ளஸ் பில்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டு அந்த மெட்கார்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைபரில் தந்திருக்காங்க. அது பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த CB350RS அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபைபர் தான். இந்த இது மட்டும் நம்மளுக்கு இந்த டேங்க் மட்டும் நம்மளுக்கு மெட்டலில் தந்திருக்காங்க. அந்த கலரோட இந்த லுக்கு ரெட்ரோ மாடலில் பைக்கோட மாடலு எல்லாம் பார்க்க சூப்பராக நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஏதாவது இந்த வண்டி பற்றி ஏதாவது சொல்லணும், இப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூ ஏதாவது சொல்லணுன்னா அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிப்ளை போடுறேன் நான். டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CB350RS நம்மளுக்கு இங்கே டேங்க் மேலேயும் நம்மளுக்கு இந்த பேர் தந்திருக்காங்க. அப்புறம் சீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் சீட்டராக நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆனால் பட் லென்த்தியாக நம்மளுக்கு சீட் தந்திருக்காங்க. ஆனால் ஒரு சிங்கிள் சீட்டராக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அந்த சென்டர் பெல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி உட்காரங்களுக்கு பிடிக்கிறதுக்காக தந்திருக்காங்க. அப்புறம் இந்த CB350RSோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. இதோட மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டருக்கான மைலேஜ் தருது. இந்த CB350RS மைலேஜ் வீடியோக்கு ஏதாவது வண்டி கிடச்சிதுன்னா உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். அப்புறம் இந்த வண்டியோட சீட் ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா 640 mm தந்திருக்காங்க. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 180 kg நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த வண்டி. அப்புறம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 168 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மின்னு நான் சொல்லிப்பேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே தந்துருக்காங்க, ஒரு 310 mm டிஸ்பிளே தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100/90 19 inch வீல்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பேக் சைடு பார்த்துடலாம். நம்மளுக்கு பேக்கு சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. பேக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே தந்திருக்காங்க, ஒரு 240 mm டிஸ்பிளே தந்திருக்காங்க. பேக் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 150/70 17 inch வீல்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேக் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சின்னதாக ஒரு 2 inch கம்மி பண்ணி ஒரு 17 inch வீல்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இது சஸ்பென்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத்தராக எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் ஓகேவான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த CB350 RSோட இன்ஜினை பார்த்துடலாம். இன்ஜினை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 stroke SI ஏர் கூல்டு இன்ஜின் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது சிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 348.36 cc நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் சிலிண்டராக இந்த CB350 RS நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதோட பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 21.7 PS 5500 RPM நம்மளுக்கு தந்திருக்காங்க. டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 mm டார்க் ப்ளஸ் 3000 RPM நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரோட்ஸ்டர் பைக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சீட்டை பற்றி பார்த்துடலாம். சீட்டுனா பற்றி நான் அப்படியே ஸ்டார்டிங்கை சொல்லிட்டேன். நான் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அதோட கம்ஃபர்ட் நான் சொல்ல. இதோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓட்டுறவரும் சரி, இங்கே பிள்ளைனா உட்காரதும் சரி, சரியான கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த சீட்டு. இந்த புதுசாக நமக்கு அப்டேட் பண்ணி விட்டுடல. ஓகே மக்களே, இவ்வளோ தான் நம்ம அந்த இதோட ரிவ்யூ. இதோட ரைட் ரிவ்யூ வந்து நான் அப்படியே ஆட் பண்ணி விட்றேன். இது மாதிரி இந்த அப்டேட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அது உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஆடட் நான் ஃபீச்சர் நான் என்னென்ன சொல்லணும்னா டியூவல் சேனல் ஏபிஎஸோடு நம்மளுக்கு தந்திருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் நம்மளுக்கு இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளச்சஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு மல்டிப்ளேட் வெட் கிளச்சாக நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் இதோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே எதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் இன்னொன்று நம்ம நிறைய வீடியோஸும் நம்ம போட முடியும், நிறைய கண்டென்ட்ஸும் எடுக்க முடியும், விளாக்ஸும் நம்ம பண்ணணுன்னு ஒரு பிளானில் இருக்கோம். இப்போது இந்த CB350 RSோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ மொதல் விஷயம், நமக்கு நல்லாவே ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன். சீட்டோட குஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டர் சைட்டில் தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்கேஸ் லாங் ரைடுக்கு எதாவது கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சீட்டை வந்து ஆல்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி கியர் ஷிஃப்டிங் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஓகே. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரிசைஸாக ஸ்லாட் ஆகுது. பட் ஃபஸ்ட்டு 2 செகண்ட் வந்து ஸ்லாட் ஆகிறப்ப மட்டும் சின்னதாக ஒரு சத்தத்தோடு வந்து ஸ்லாட் ஆச்சு. ஸோ நான் இன்னொரு தடவையும் அங்கே முன்னாடி ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல நான் செக் பண்ணி சொல்கிறேன் உண்மையாகவே அது வந்து இஷ்யூவோ இல்லை வண்டியோட நேச்சர் எப்படி தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஃபஸ்ட் கியர் வந்துட்டேன். ஸோ அடுத்து செகண்ட் கியர் போட போகிறேன். ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, நீட்டாக வந்து கியர் வந்து ஸ்லாட் ஆகுது. மெயினாக ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க, இது வந்து ரொம்பவே லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸ்டில் ஹோண்டா எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சிம்பிளி வந்து மைண்ட் ப்ளோவிங். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் வந்து நான் சின்னதாக ஒரு ஹைவேவும் எடுத்து பார்க்க போகிறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கனால நமக்கு ஆப்வியஸ்லி இந்த மாதிரி மண் தரையிலலாம் ஓட்டும்போது வெயில் வந்து ஸ்லிப் ஆகாது, பவர் வந்து கட் டவுன் பண்ணும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதால முதல்ல பேக் பிரேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது பேக் பிரேக் போட்டு பார்ப்போம். ஸோ பேக் பிரேக் வந்து பைட்டிங் பெருசாக நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல சில வண்டியில் நம்ம பார்த்த மாதிரி. பட் ஸ்டில் ப்ரோக்ரெசிவ் தான். ஸோ ஃப்ரண்ட் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் முதல்ல இந்த டிராஃபிக் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரேக்கிங் வந்து செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ இன்ஜினில் வந்து கொஞ்சம் ரெவ் பண்ணி பார்க்கும்போது வைப்ரேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து நான் சொல்ல போகிறேன். ಇದು ಟೆಸ್ಟ್ ರೈಡ್ ವೆಹಿಕಲ್ ಸರ್. ಇದು ಆನಂದ ಉಂಟದು. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காப் வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சிட்டு நம்ம டெஸ்ட் ரைட் வெஹிக்கிள்னு சொன்னதுமே விட்டுட்டாங்க. ஓகே, இப்போது ரோடு கிராஸ் பண்ணி நம்ம எடுத்து பார்ப்போம் வண்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது.
ஸோ உண்மையாக வந்து 3000 இவங்க வந்து பவர் வண்டி வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே இவங்க வண்டி வந்து செம்ம இம்ப்ரெசிவ். பவர் வந்து நல்லா கிக்கின் ஆகுது. நான் ஹண்டர் ஓட்டும் போதும் வந்து சொல்லியிருந்தேன் அதில் வந்து லீனியருங்க அப்படின்றது. பட் இதில் கண்டிப்பாக லீனியர் கிடையாது, நல்லாவே புல் பண்ணுது. பட் இதோட நெக்ஸ்ட் லெவல் காம்படிட்டரான ஸ்பீட் T4 ஆகட்டும் 400 ஆகட்டும் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் உங்களுக்கு வந்து ஹண்டரை விட பெட்டர் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது இந்த வண்டி. ஸோ அதனால் ஹண்டர் யாராச்சும் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி டெஸ்ட் ரைட் எடுங்க. பவர் வைஸ் வந்து இது ஓகேங்க, வண்டி நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து ஆர்பிஎம்மும் முன்னாடியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. ஹண்டரோட ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன், மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ரிஃபைன்மெண்ட் அப்படின்ற பேச்சுக்கு வரும்போது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைடோட கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும். இன்ஜினோட ஹீட் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியலைங்க, நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ எப்பயுமே ஜாப்பனீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட இன்ஜினில் வந்து நல்லா வேலை பார்ப்பாங்க. மீன்ஸ் நமக்கு வந்து ரிஃபைன்மெண்ட் ஆகட்டும், அதோட டியூரபிலிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கிளச்சோட ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 180 kg இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வெயிட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் இந்த கார்னரை வந்து இழுக்கும்போது வண்டியை வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணேன். பட் வந்து வெயிட் கண்டிப்பாக தெரியலைங்க, நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டியை ஒரு லாங் ரைடு கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகலாம். நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸான க்ரூசிங் ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம நல்லா ரிவ் பண்ணுற பட்சத்துலேயும் வந்து பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஸ்டில் இந்த ஹேண்டில் வேலை லைட்டாக இருக்குது. ஏன்னா 350cc லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் கண்டிப்பாக வரத்தானே செய்யும். ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மக்களே இந்த வண்டிக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் கொண்டு வருவோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வந்து எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்.